வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ட்ஸ்ல குயின்ஸ் கேம்பிட் பார்க்க போறது இல்ல, செஸ்ல குயின்ஸ் கேம்பிட் பார்க்க போறோம். வெல்கம் டு உங்கள் வீட்டு செஸ். செஸ் ஓப்பனிங்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டி பாத்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பிட். குயின்ஸ் கேம்பிட் அப்படின்னா என்னன்னா, குயின் சைட்ல நம்ம கேம்பிட் பண்ண போறோம். இது வந்து குயின் சைடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து கிங் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குயின் சைடில் தான் நம்ம கேம்பிட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் D4 எடுத்து வைக்கிறேன், ஆப்போனண்ட் வந்து D5 எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் இப்போ இந்த C4 இங்கே எடுத்து வச்சேன் அப்படின்னா இதுதான் குயின்ஸ் கேம்பிட். இந்த குயின்ஸ் கேம்பிட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தெரிஞ்சே இந்த காயினை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஆப்போனண்ட் வந்து குயின்ஸ் கேம்பிட்டை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அதை டிக்ளைனும் பண்ணலாம். ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பீஸ் வந்து இந்த பீஸை அடிச்சிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து E4 எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சென்டர் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியாச்சு நம்ம. அண்ட் தென் அடுத்த மூவ்ல நான் இந்த பிஷப்பை வச்சு இந்த சோல்ஜரையும் அடிக்க முடியும். அவங்க எந்த மூவ் பண்ணாலும் சரி. இப்போ அவங்க இதை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நான் இந்த பிஷப்பை வச்சு நான் இந்த C4 அடிக்க போறேன். ஸோ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண காயினும் கிடைச்சிருச்சு, சென்டரையும் ஆக்குபை பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக உள்ள போய் அட்டாக் பண்ணவும் முடியும். இது வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட். செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்ட். அதாவது நான் D4 எடுத்து வைக்கிறேன், அவங்க D5 எடுத்து வைக்கிறாங்க, அடுத்து நான் C4 எடுத்து வைக்கிறேன், அவங்க இந்த பீஸ் வந்து அடிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுதான் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா E6 எடுத்து வைக்க போறாங்க. ஸோ E6 எடுத்து வச்சதுனால இந்த சென்டர் வந்து நம்மளால ஆக்குபை பண்ண முடியாது, இந்த பீஸ் எடுத்துட்டு போய் இங்கே ஆக்குபை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற பீசஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும், அண்ட் தென் கேன்சல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து குயின்ஸ் கேம்பிட். ஸோ ஒன்று வந்து அக்செப்டட், இன்னொன்று டிக்ளைன்ட். அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் குயின்ஸ் கேம்பிட். இது மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு உங்கள் V2 செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.